அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நம்ம எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த துஆவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா, 3 விஷயம் இந்த துஆவில் அடங்கியிருக்கும். ஒன்று இந்த உலகத்துக்காண்டி கேட்குற விஷயம், மிச்சம் 2மே நாளை ஆகிற மறுமைக்காண்டி கேட்கக்கூடிய விஷயம். அது என்ன துஆன்னு பார்த்தா, அல்லாஹ் சொல்லுகின்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அஸாபன்னார் என்கின்ற துஆ. இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், எங்களுடைய இறைவா, இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு அழகிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரு, நாளை மறுமையிலேயும் ஒரு அழகிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரு. 2 விஷயம் முடிஞ்சா, 3வது ஒரு விஷயம், நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை காப்பாற்றிடு. 2 விஷயம் சொன்னாங்க, 3 விஷயம் மொத்தமா சொன்னாங்க. ஒண்ணு இந்த உலகத்துக்காண்டி, இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை. 2வது விஷயம் நாளை மறுமையில ஒரு நல்ல வாழ்க்கை. அடுத்து ஒண்ணு நரக நெருப்பு தீண்டதை விட்டு காப்பாற்றணும். 2 விஷயம் மறுமைக்கு சார்ந்தது, 1 விஷயம் இந்த உலகத்திற்கு சார்ந்தது. ஆக இந்த இந்த இதை அடிப்படையாக வைத்து இமாம்கள் கிதாபுகள் எழுதுகின்றார்கள், நம் துஆவை அதிகமாக கேட்கின்ற பொழுது இல்ல, மறுமையினுடைய துவாவை அதிகமாக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய துவாவை குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். இப்ப கேட்போம்ல, யா அல்லாஹ் எனக்கு அதிக செல்வத்தை கொடுத்து செல்வ, அது அப்படி கேட்கக்கூடாது. இந்த உலகத்துக்கு கேட்க வேண்டிய துவாவை குறைத்து கொண்டு நாளை மறுமையில், யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கொடுத்துரு, சுவனத்தில் ஒரு நல்ல இருப்பு இடத்தை கொடுத்துரு, இப்படி நாளை சுவனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இமாம் பெருமக்கள் எந்த விஷயத்தை கிதாபுகளில் நம் எழுதினார்களோ அந்த விஷயத்தின் பிரகாரம் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.